அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தொகுதியை சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்கண்டேயன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா அரசு வந்து கைது பண்ணியிருக்கு. எதனால் கைது பண்ணியிருக்கு, இதற்கான காரணம் என்ன, அவங்க கைது பண்ணது சரிதானா, அவர் எதனால் அப்படி பேசினார் அப்படின்றத பற்றி நம்ம இந்த ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு 4 நாள் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தூத்துக்குடி விளாத்திகுளம் தொகுதியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த மார்கண்டேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, விஜயோட எலும்புகளை வந்து சட்டமன்றத்தில் உடைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அது சம்மந்தமாக அந்த பகுதியை சேர்ந்த தாவேக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று காலையில் 4 மணிக்கோ 5 மணிக்கோ போயிட்டு அவங்களுடைய வீட்டில் போயிட்டு அவர் கைது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கைது பண்ணது மட்டும் இல்லாமல் உடனே எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் ஆஜர்படுத்தாமல் சாயந்தரமாக, அதாவது ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கு கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் 7-8 மணிக்கு கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஜர்படுத்தியிருக்காங்க. நைட்டு ஒரு 9-9:15 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்காங்க. ஜட்ஜ் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதனோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். எதனால் அவர் அப்படி பேசினார் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது தாவேக்கா அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் முதல்ல வந்து ஒரு சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பேசிகிட்டு இருக்க பார்த்து, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து அவர் என்ன பேச பார்த்து திமுகவில் சேர்ந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. வெளிநடப்பு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு கிடையாது, சட்டப்படி சரியா அப்படின்னு கேட்டால் சட்டப்படி சரியான விஷயம் தான் அது, சரிங்களா? ஸோ அது காரணமாக அவங்க வந்து அவங்களோட கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வெளியே போயிருந்தாங்க. என்ன காரணத்துக்காக வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா, விஜய் பேச பார்த்து இவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அனுமதியை சபாநாயகர் கொடுக்காத காரணத்தால் தான் அன்னைக்கு அவங்க வெளிநடப்பு செஞ்சுருந்தாங்க. பட் அவங்க வெளிநடப்பு செஞ்ச உடனே தான் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கையெல்லாம் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன போயிருக்காரு, வெளியில் போயிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து கணவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக விஜய் வந்து பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கரூரில் இப்போ போயிட்டு அங்கே மக்களை சந்திக்க போனார் இல்லைங்களா, அங்கே போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் பேச பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் வந்து என்ன பேசுன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் நான் பேசினா எழுந்து ஓடிடுறாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சட்டமன்றத்தை கதவை போட்டு பூட்டிட்டு தான் இவங்க கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் அங்கே சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டுமா சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அங்கே வந்து வர இடைத்தேர்தலில் என்ன பண்ணணும், வாக்கு கேட்க திமுக கட்சி வரும், கரெக்டுங்களா? ஸோ அப்படி வர பார்த்து அந்த கட்சியினரை ஓட விரட்டி வெளுத்து விடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அதையும் பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாமே வந்து பெரிய உத்தமர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. தாவேக்கா கட்சியின் திருவாளர் விஜய் அவர்கள் ஏன் மற்றவங்க அவரையே எடுத்துக்கலாமே, அவரே பேச பார்த்து எப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டுட்டு பேசுகிறாரு. அது மட்டுமா பேசினார் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. டேஷ்ன்ற வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி தான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு விஜய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து பொருந்தும், இப்படி பேசுறது பொருந்தும் அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே தாவேக்கா கட்சியில் ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இந்த ஆதவர்ஜுனா என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது தேர்தலுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜித்தை வந்து லாக்அப் டெத் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் சென்னையில் ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, முட்டாள் முதல்வரே உங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க, நீங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அவர் பேசியிருந்தார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை வந்து செந்தில் பாலாஜி தான் வந்து கொன்னார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அடிக்கடி பொது வேலையில் வச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் கோர்ட்லேயோ இல்லை சிபிஐலையோ இந்த வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த வார்த்தைகள் அவங்க சொல்கிறதே கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் அதே ஆதவர்ஜுனா திரும்ப என்ன தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதே 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்களும் வந்து ரவுடித்தனம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அவர் சொல்லியிருந்தார், கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அவங்க பேச பார்த்து சரி திமுகவில் இருக்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன மீனிங்கில் அதை சொல்ல வந்தார் அப்படின்னா, நீங்கள் சட்டமன்றத்தை பூட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் சட்டமன்றத்தை பூட்டவே முடியாது, உள்ளே இருந்தாங்க அப்படின்ற பார்த்து. ஸோ நீங்கள் வரம்புக்கு மீறி நீங்கள் பேச பார்த்து அதற்கான பதிலடியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கைது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிற்குமா அப்படின்னு பார்த்தா இதோட வந்து நிற்க போகிறதும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை வந்து மிரட்டி ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் சேர்றதுக்கான வேலைகளை அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் செஞ்சாங்க, மிரட்டினாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அவர் பொதுவெளியில் வந்து சொல்லியிருக்காரு. ப்ளஸ் கன்னியாகுமரியில் இருக்க எம்எல்ஏ ஆஸ்டின் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து அவங்க மிரட்டியிருக்காங்க. ஈவன் நேற்று மார்கண்டேயன் எம்எல்ஏ இருக்கா பார்த்தீங்களா, அவரையும் வந்து துப்பாக்கியை காட்டி வந்து மிரட்டியிருக்காங்க காவல்துறை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானாக சொல்லலை, அவங்க எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து
தொடர்ந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தா இது கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இதில் வந்து பெரும்பாலும் ஒரு சில பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ்லாம் எங்கெங்கே இது பிரச்சனை எல்லாமே உடனடியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தொகுதியெலாம் வந்து இடைத்தேர்தல் வருதோ, எந்தெந்த தொகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அங்கங்கெல்லாம் இருக்க பவர் சென்டர்ஸ் மேலே கையை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ திருச்சி ஈஸ்ட் இருக்கு இல்லைங்களா, திருச்சி ஈஸ்ட்டில் இடைத்தேர்தல் வரப்போகுது, கரெக்டுங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு KN நேரு அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டால் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தவங்க தான், சரிங்களா? ஸோ இதில் கண்டிப்பாக வந்து 2 பேருமே வந்து தாவேக்கா அரசு கைது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு கேஸை போட்டு ஏதாவது அவதூறு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கைதாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு 2 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அங்கேயும் அதுக்கு தான் செந்தில் பாலாஜி வந்து தொடர்ந்து குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே தேவையில்லாமல் எம்எல்ஏக்கள் வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் செட்டிங் பண்ணி, ப்ளஸ் அவர்களுக்கான தாவேக்காவுக்கு வேலை செய்யக்கூடிய வாடகை வாய்க்கள் ப்ளஸ் மீடியாக்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜி வந்து இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை ஒரு தவறான ஒரு ராங்கான நெரேட்டிவ் ப்ளஸ் அவர் மேலே வந்து ஒரு தப்பான நெரேட்டிவ் தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இவங்க இப்போ மட்டும் பண்ணல, இதுக்கு முன்னாடி அதிமுகவிலையும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் மேலே KN நேருவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் மேலே, இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மேலே அதிமுக என்னென்னலாம் வந்து அவதூறு பரப்பிட்டு இருந்துச்சோ அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக இப்போ தாவேக்கா வந்து அவதூறு வந்து பரப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய துறையில் எப்படி செயல்பட்டுருக்காங்க, அவங்களுடைய துறையில் ஏதாவது வந்து ஊழல் நடந்திருக்கா, ஊழல் நடந்துருச்சு அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை நீங்கள் பொது வெளியில் விட்டு போயிடலாமே. சரி, பொது வெளியில் வந்து விட முடியாது, நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள விசாரிக்கலாம். சாதகமான கவர்னர் இருக்கார், ஸோ அவர்கிட்ட நீங்கள் ஈஸியாக கையெழுத்து வாங்கி கோர்ட்டில் சப்மிட் பண்ணி சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுக்கலாம்ல. ஸோ ஆனால் இதை அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இதை அவங்க கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது. ஸோ அதுக்கும் வந்து இன்சார்ஜாக வந்து KN நேரு தான் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வர காரணத்தால் அவர் கைது பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க இந்த தாவேக்கா அரசு. இந்த கைது படலம் எதனால் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து எதிர்த்தே பேசக்கூடாது. எதிர்த்து பேசுகிற சென்ஸ் எதிர்கருத்தே வந்து வைக்கக்கூடாது. அதாவது பொதுமக்களாக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், ப்ளஸ் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே இவங்க எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் இந்த தாவேக்காவுடைய வேலை. பட் ஆனால் இதே தாவேக்கா அரசு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணாங்க தூத்துக்குடி மாவட்டம், இவரையும் வந்து கைது பண்ணாங்க. அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு MLA அதே மாவட்டத்தில் இருக்கார், அவர் பேர் வந்து சரவணன். அவர் மேலே என்ன அலிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி சார்ந்த ஒரு பெண்ணை வந்து ஆட்கள் வச்சு கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. பொதுவெளியிலும் அவங்க பேசியிருக்காங்க. அவர் மேலே டைரக்ட் கம்ப்ளைண்ட் கிடையாது, பட் அவர் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிகள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்க பார்த்து அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். அவர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். அவர் வந்து கோர்ட்டில் போய்ட்டு என் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூஃப் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது வந்து சரியான விஷயமா இருந்திருக்கும். பட் அதை தாவேக்கா பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அது சரியான விஷயமா இருந்திருக்கும். ஸோ அதையும் வந்து இந்த தாவேக்கா அரசு வந்து பண்ணலை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரத் இருக்கார், மினிஸ்டர் சரத் இருக்கார். அந்த மினிஸ்டர் சரத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கம் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் மாத்திரன்னு சொல்கிறாரு, நம்ம அதையே கூட வச்சுக்கோமே, பிரச்சனை கிடையாது. பட் அவர் கூப்பிட்டு விசாரிச்சிங்களா, விசாரித்து நார்கோட்டிக் டெஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போயிருக்கும். அவர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காரா, இல்லை இது வரைக்கும் ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணது கிடையாதா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் தெரிஞ்சிட போகுது. பட் அதை வந்து இந்த காவல்துறையோ இந்த தாவேக்கா அரசோ செஞ்சதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யவே கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, குழந்தைங்களை வந்து போயிட்டு காலில் வந்து டச் பண்ணியிருக்காரு, அதுவும் பெண் குழந்தைங்களை. அது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. நீ உன்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர், அவ்வளோதான். நீ போயிட்டு குழந்தைங்களுடைய காலில் வந்து தொடுறதுக்கு வித்தவுட் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் தொடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. இது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து குழந்தைகள் நல டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவை சேர்ந்த சரண்யா நடராஜன் ஒருத்தவங்க அவங்க வந்து கேஸே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக இவங்களெலாம் கூட நீங்கள் விசாரிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டான விஷயமா இருந்திருக்கும். ப்ளஸ் உங்களுடைய ராயபுரம் MLA ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அவர் நேமில் ஆட்டோவே கிடையாது. அவர்கிட்ட வந்து இனோவா கார்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எளிமையான பின்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிமையான பின்புலம்லாம் கிடையாது, நல்ல வசதியான பின்புலம் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கத்தியை தூக்கி கேக் வெட்டியிருக்காரு. அதாவது கத்தியை தூக்கி இப்படி காமிக்கிறது வேறு, அதால் கேக் வெட்டுறது அப்படின்றது வேறு. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஸோ அவர் ஏதாவது கூப்பிட்டு விசாரித்து ஆயுத தடை சட்டத்தின் கீழ் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவர் வந்து நீங்கள் எதாவது விசாரிச்சிங்களா, கைது கூட பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் விசாரிச்சிருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே
பண்ணலை. பட் ஆனால் உங்கள் கட்சி அப்படின்னா உங்கள் கட்சிக்காருக்கு ஒரு மாதிரியும் மற்ற கட்சிக்காரங்க ஒரு மாதிரியும் வந்து இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சரி, எம்எல்ஏ விட்டுருங்க, எம்எல்ஏ கூட ஓகே, ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க. இப்போதைக்கு வந்து உங்கள் கட்சி அப்படின்றதுனால நீங்கள் வந்து பண்ணலை. சபரிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கன்னியாகுமரியில் ஒரு பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறத விட மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கை எலும்பை வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடைச்சிருக்காங்க. எதுக்காக? வெறும் ஒரு 120 கிராம் வந்து குட்கா வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடித்து உடச்சி சாவடிச்சு போட்டாங்க. ஆனால் அதே தாவேகா கட்சிக்காரங்க, அதே மாவட்டத்தை சேர்ந்தவங்க 1/2 டன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கடத்திருக்காரு. அவர் நைட்டோட நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிலோ என்னமோ வந்து பண்ணியிருக்காங்க. அவருடைய கையை அடித்து உடச்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் அது பண்ணுறது தப்பு. ஏன் உங்களுடைய கட்சிக்காரனுக்கு ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியும் எதனால் இப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி மட்டும் கிடையாது, பொதுமக்களுடைய கேள்வி. இது எல்லாமே நீங்கள் பண்ணுறதை பார்த்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு மக்களாட்சி மாதிரி அப்படின்னு தெரியல, இது வந்து ஒரு காட்டாட்சி மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.